ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீர்கடல் வண்ணனே. இது போன்ற பல பாசுரங்களிலே அடியார்கள் திறத்து எம்பெருமான் ஆசிரித அந்த ஆசிரியர்களுக்கு கூட அவர்கள் விருப்பப்படி அவர்கள் சாத்தின அந்த திருநாமங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விரும்பிய திருவுருவினை வணங்கும்படி தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு இந்நிலத்தில் அர்ச்சை எளிது என்பது போல எல்லா திருக்கல்யாண குணங்களையும் ஏற்றுக்கொண்டு அர்ச்சாரூபத்திலே சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். இல்லங்கள் தோறும், மடங்கள் தோறும், சந்நிதிகள் தோறும், திருக்கோயில்கள் தோறும் மண்ணாலோ கல்லாலோ மரக்கட்டையாலோ உலோகத்தாலோ யார் எவ்வண்ணம் சிந்திக்கிறார்கள், யார் எவ்வண்ணம் விரும்புகிறார்கள், அவ்வண்ணமே அந்த ஆளியான் அந்த அடியார்கள் திறத்து தன்னை அவ்வண்ணம் ஆக்கி கொண்டு அவர்களும் ஆனந்தம் பெறும்படி அவர்களும் இன்புறும்படி ஆசிரித வத்சலனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். இதற்கு நிறைய ஐதீக நிர்வாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு இந்த திருநாரணன் அந்த பச்சை கற்பூர சாத்தியன்று சேவை சாதிக்கிறார். இதுவும் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படிங்கிற அந்த பாசுரம் பொருத்தமா இருக்கு. அதனால தமர்கள் விருப்பப்படி தம்மையே தமர்களுக்கு நல்கக்கூடிய அந்த எம்பெருமான் கல்பக விருஷம் கேட்டதை கொடுக்கும். கல்பக விருஷத்தையே கேட்டா அந்த விருட்சம் கொடுக்காது. ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை. தன்னைத்தானே யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தாமே முன்வந்து அந்த தமர்களுக்கு தானே முன்வந்து தன்னை கொடுக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஒரு ஆச்சாரியர் திறத்து அந்த ஆச்சாரியார் மேல் உள்ள அபிமானத்தால தன்னை இப்படி ஆக்கி கொண்டானாம் அந்த திருநாரணன். அற்புதமான ஒரு நன்னாள், ஏகாதசி நன்னாள். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு ஏகாதசி நன்னாள். அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் திருமலையிலே நாச்சிய திருமொழி கோஷ்டி அப்படி திருமஞ்சனம் கண்டருளி எம்பெருமான் அன்னைக்கு பச்சை கற்பூர சாத்திண்டு அப்படி சேவை சாதிப்பன். அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை நன்னாள். அன்றைய தினம் ஒரு ஏகாதசி வந்தது. அன்றைய நாள் அனந்தான் பிள்ளை எம்பெருமானுடைய திருவடி நிலைகளாக திருமலைக்கு போனா அனந்தான் பிள்ளைன்னு பேரு பாஷ்யக்காரர் திருவடி நிலைகளுக்கு. அப்படி பெயருடைய அந்த மகாச்சாரியர் திருநாராயணபுரம் வந்து எழுந்தருளி திருநாராயணனை சேவித்தார். அவருக்கு அப்போது ஞாபகம் வந்தது, ஓ இன்று வெள்ளிக்கிழமை ஒரு ஏகாதசி நன்னாள், திருவேங்கடமுடையான் பச்சை கற்பூர சாத்தின்றிருப்பர், நாச்சியா திருமொழி கோஷ்டியும் ரொம்ப அற்புதமா இருக்குமே அப்படின்னு மனசுல நினைச்சார். பார்த்தான் எம்பெருமான் திருநாரணன். உடனே அர்ச்சக ஆவேசமா அவருக்கு ஆணையிட்டு இன்று முதல் ஒவ்வொரு ஏகாதசி தோறும் ஒவ்வொரு ஹஸ்தம் தோறும் யாம் பச்சை கற்பூரம் சாத்தி கொண்டு சேவை சாதிக்கணும். ஹஸ்தம் அவருடைய மாச திருநக்ஷத்திரம். பங்குனி ஹஸ்தம் திருநாராயணர் ஜெயந்தி, அவதார நன்னாள், அவதார நட்சத்திரம். அந்த ஏகாதசி தோறும் இந்த ஆசைப்பட்டு விட்டார் எம்பெருமானார் நம் அனந்தான் பிள்ளையோ என்று ஆற தழுவி கொண்ட அந்த ஆச்சாரிய புருஷர் அவர் திறத்து அந்த அடியார் திறத்து அவ்வண்ணமே ஆளியானாம். நான் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நாச்சிய திருமொழி கோஷ்டி தொடங்கட்டும், எனக்கு பச்சை கற்பூர சேவை அந்த அதையும் நீங்க சாத்தணும் அப்படின்னு அர்ச்சகம் மூலியமா நியமிக்க உடனே எல்லோரும் ஒப்புக்கொண்டு அத்தியாபக கோஷ்டியர் திரு அனந்தான் பிள்ளை திருமுன்பே அள்ளினாள் தாமரைமேல் என்று தொடங்கி அந்த நாச்சியா திருமொழி சேவை முடிந்து அப்படி அந்த திருநாரணன் அடியவர்களுக்காக அற்புதமான இந்த சேவையை அனைவருக்குமாக கொடுத்தான். இப்படி எம்பெருமானாருடைய நியமனப்படி அந்த எம்பெருமானாருடைய திருவுள்ள அந்த விருப்பப்படி புஷ்ப மண்டபமான திருமலையிலே புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு அந்த அனந்தான் பிள்ளை ஒரு முறை இங்கு எழுந்தருள அதனால் பூரிப்படைந்த அந்த திருநாரணன் அவரது திருவுள்ளத்திற்கிணங்க அப்படி சேவை சாதித்தான். அந்த சேவை நாம் இன்றளவும் அனுபவித்து வருகிறோம். இப்படி
ஆச்சாரிய முகேன ஆச்சாரியமடியாக வரக்கூடிய அந்த பகவத் பிரசாதம்தான் இந்த பிரபன்னனுக்கு உத்தேசமாய் இருக்கிறது என்று இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக விளக்குகிறது.